சென்சார் போர்டு அந்த ஜனநாயகன் படத்தை அசாசினேட் பண்ணிடுச்சு, படுகொலை செய்தது. தயாரிப்பாளருக்கு வந்து கட்ஸ் இருந்துச்சுன்னா சென்சார் போர்டு மேலே கேஸ் போடும். ஜனநாயகன் படத்தை இந்த தணிக்கை குழு படுகொலை செய்ததை இந்த திரையுலகம் அப்படி கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்தது. இதுக்கு கமலும் விதிவிலக்கில்லை, ரஜினி விதிவிலக்கில்லை, எந்த நடிகர்களும் விதிவிலக்கு. அமீரும் கூட அந்த முழு படத்தை பார்த்துருப்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா அதனால தான் அவர் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த இதில் குற்றவாளி வந்து யார் அதை அங்கிருந்து திருடுனாலும் அவன் தான் குற்றவாளி, அதில் மாற்றமே இல்லை. அவனுக்கு மேலே இன்னொரு குற்றவாளி அப்படின்னா அது சென்சார் போர்டு. இது வரைக்கும் தியேட்டரில் அப்படின்னு ஸ்க்ரீன் பண்ணது பார்த்தீங்கன்னா சென்சாருக்காக பண்ணின ஸ்க்ரீனிங் தான். அதுக்கப்புறம் படக்குழுவினர் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த லீக்கான வீடியோவை பார்க்கும்போது தியேட்டரிலிருந்து எடுக்கப்பட்ட பிரிண்ட் கிடையாது, எடிட்டிங் ரூமில் இருந்து. விஜயனுடைய அரசியலை அழிப்பதற்கு, அரசியல் எதிர்காலத்தை அழிப்பதற்கு ஒரு ரசிகன் ஆர்வ கோளாறுல இதை செஞ்சதா நம்மளால எடுத்துக்க முடியாது. என்னதான் ஒரு ரசிகனாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தானா இதுல ஒரு 500 கோடி ரூபாய் முதலீடு இருக்கு, 200 பேருடைய உழைப்பு இருக்குங்கிறதுலாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர்கள் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி என்ன இருந்தாலும் கலர் கண்ணாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து ஜனநாயகன் அதுவும் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நம்மள்ட்ட வந்து விரிவாக பேசுறதுக்காக வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஒரு படம், இந்த படத்தை சார்ந்து தான் நம்ம எல்லாரோட லைஃபும் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஜனநாயகன் படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன், நீங்களே நிறைய இடத்துல அதை ரெஃபரல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க, அதனாலே ஒரு பெரிய பூஸ்ட் இருந்திருக்கு. ஸோ அந்த படம் வந்து நெட்டில் லீக் ஆயிருந்துச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இப்போ இந்த படம் முழு படமே கிட்டத்தட்ட லீக் ஆகிடுச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிட காட்சிகள் லீக் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பிக்சருமே லீக் பண்ணி பெரிய அளவில் அது டவுன்லோட் ஆகிருக்கு. வெவ்வேறு இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பொதுவாகவே இந்த மாதிரியான படங்கள் திருட்டுத்தனமாக லீக் ஆகுறது அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா, கடந்த காலங்களில் அந்த படம் தியேட்டரில் ஸ்க்ரீன் ஆகிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அதை மறைஞ்சி ஆப்ரேட்டர் ரூமில் இருந்தோ அல்லது ஒரு பார்வையாளர் இருக்கையில் இருந்தோ அதை எடுப்பாங்க. அதுதான் பெரும்பாலும் வந்து இந்த திருட்டுத்தனமாக பதிவேற்றம் பண்ணப்படும். ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலை. இது வரைக்கும் தியேட்டரில் அப்படின்னு ஸ்க்ரீன் பண்ணது பார்த்திங்கன்னா சென்சாருக்காக பண்ணின ஸ்க்ரீனிங் தான். அதுக்கப்புறம் படக்குழுவினர் பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் ஹோம் தியேட்டரில் பார்த்தது தான். ஆனால் இந்த லீக்கான வீடியோவை பார்க்கும்போது தியேட்டரிலிருந்து எடுக்கப்பட்ட பிரிண்ட் கிடையாது, எடிட்டிங் ரூமில் இருந்து அதை வந்து காப்பி பண்ணியிருக்காங்க. இப்போ எடிட்டிங் ரூம் அப்படின்னா இப்போ நிச்சயமாக அந்த படக்குழுவினர் சம்மந்தப்பட்ட இடம் தான் அது. தேர்ட் பர்சன் யாரும் அங்கே போக முடியாது. எல்லாத்துக்கும் மேலே நம்ம விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, டைரக்டர் ஹெச் வினோத், அந்த எடிட்டர் பிரதீப், அப்புறம் பிரதீப்புடைய 2 எடிட்டிங் அசிஸ்டண்ட்டு, வினோத்துடைய 2 உதவி இயக்குனர்கள், மொத்தமே 6 பேர் தான் அந்த எடிட்டிங் ரூம்குள்ளே அக்சஸ் ஆக முடியும். மற்ற யாருமே போக முடியாது. இப்போ ஹெச் வினோத்துக்கெல்லாம் எப்படியும் ஒரு டஜன் ஏடிக்கள் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆனால் 2 பேர் மட்டும்தான் அந்த எடிட்டிங் பார்க்குறவங்க, மற்ற யாருமே இது உள்ளரே வரவே முடியாது. அதே மாதிரி எடிட்டருக்கும் நிறைய அசிஸ்டன்ஸ் இருந்தாலும் இந்த 2 பேர் மட்டும்தான் இந்த படத்துக்குள்ளரே வந்திருக்காங்க. அப்போ 6 பேர் மட்டுமே அக்சஸ் பண்ணுற ஒரு இடத்துலேருந்து இது எப்படி கசிஞ்சுதுங்கிறது தான் ஒரு கேள்வி. ஆனால் இப்போ சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க வந்து எல்லார்ட்டையும் விசாரிக்கும் போது இவர்கள் மூலமாக இது வெளியில் போகலைங்கிற மாதிரி ஒரு முதல் கட்டமாக தெரிந்ததா ஒரு தகவல் இருக்கு. அநேகமாக இப்போ க்ளவுடு அந்த மாதிரி உள்ளே இருந்து யார் ஹேக் பண்ணிட்டாங்களாங்கிற கோணத்தில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். பட் யார் அதை எடுத்து வெளியிட்டு இருந்தாலும் அது மிகப்பெரிய தவறு. எல்லாத்துக்கும் மேலே அந்த விஜயனுடைய அரசியலை அழிப்பதற்கு, அரசியல் எதிர்காலத்தை அழிப்பதற்கு இது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நமக்கெல்லாமே தோணுது. என்னன்னா ஒரு ரசிகன் ஆர்வ கோளாறுல இதை செஞ்சதா நம்மளால எடுத்துக்க முடியாது. என்னதான் ஒரு ரசிகனாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தானா இதில் ஒரு 500 கோடி ரூபாய் முதலீடு இருக்குது, 200 பேருடைய உழைப்பு இருக்குங்கிறதுலாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நிச்சயமாக அவர்கள் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் என்ன இருந்தாலும் காவல்துறை வந்து சீக்கிரமே இந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு ஒரு பெரிய தண்டனையை கொடுக்கணும். கண்டிப்பாக சார். முன்னாடிலாம் அந்த சிடி கலாச்சாரம், அந்த திருட்டு சிடி அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதோட கட்டிலே பார்க்குறப்ப நீங்களே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அந்த இடத்துல அந்த ஒரு எடிட்டர் இதுன்ற மாதிரி ஒரு லோகோ மார்க் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் அவங்கள ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆமாம். ஸோ அவங்க சைட்லேருந்து எதுவுமே இது சம்மந்தமாக ரிப்ளை வந்து சார் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வாட்டர் மார்க்குங்கிறது எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா, இப்போ நான் பாமர மக்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி எடிட்டிங் ஒர்க்கு நடக்கும்போது
அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் வந்து சம்டைம்ஸ் வெளியில் போகும். எதுக்கு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிஜி ஒர்க் வந்து ஒரு இடத்துல பண்ணுவாங்க. அப்போ அங்கே வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் போகும்போது இந்த வாட்டர் மார்க்கு இது வந்து சிஜி ஒர்க்குக்கு ஆனதுன்னு போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நாளைக்கு இது வெளியில் போச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்டர்கிட்ட காட்டுறதுக்காக அல்லது டைரக்டர் யார்கிட்டையாவது காட்டுறதுக்காக அவர் ஒரு காப்பி வாங்கினார்னா டைரக்டர்ஸ் காப்பின்னு இருக்கும். சில நேரத்தில் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, வியாபாரத்துக்காக யாருக்காவது அந்த படத்தில் உள்ள கிளிம்ஸ் மாதிரி போட்டு காட்டணும்னு நினச்சா ப்ரொடியூசர் காப்பின்னு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பர்பஸ்க்காக அந்த கண்டென்ட் வெளியில் போச்சு அப்படின்னா அதில் வந்து இப்படி ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்னு போட்டு ஒரு டேட் போட்டிருக்கும். அப்போ அதை வச்சு தான் இது வந்து அந்த இடத்துல இருந்து வெளியானது அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போதைக்கு என்னென்னா, இங்கிருந்து தான் அது எடுக்கப்பட்டதுங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்போ உள்ள கேள்வி யார் எடுத்தா அப்படிங்கிறது தான். அதனால நிச்சயமாக கண்டுபிடிக்கப்படுவாங்கன்னு நம்பலாம். ஆனா சார், இதுல ஒரு பெரிய முக்கியமான விஷயமா வந்து சென்சார் இவங்க வந்து முன்னாடி அந்த சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தாலோ இல்ல அது சம்பந்தமா அந்த தணிக்கை சான்றிதழ் கொடுத்திருந்து அதை ஹோல்ட் பண்ணி படம் வச்சிருந்தாலோ இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். நிச்சயமா நான் தான் அதை தொடர்ந்து அந்த விஷயத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கேன். என்ன காரணம்னா, நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில சொன்னேன், இந்த இதுல குற்றவாளி வந்து யார் அதை அங்கிருந்து திருடுனாலும் அவன் தான் குற்றவாளி, அதுல மாற்றமே இல்லை. ஆனா அவனுக்கு மேல இன்னொரு குற்றவாளி அப்படின்னா அது சென்சார் போர்டு தான். என்னன்னா, நீங்க வந்து இந்த படத்தை ஒன்றிய அரசின் அழுத்தம் காரணமாக தான் அதை முடக்கி போட்டு வச்சிருக்கீங்க. நீங்க முடக்கி போட்டதுனால தான் அந்த படமே இன்னைக்கு லீக் ஆயிருக்கு. அப்ப முதல் குற்றவாளி நீங்க தான். என்ன கேட்டா, தயாரிப்பாளருக்கு வந்து கட்ஸ் இருந்துச்சுன்னா சென்சார் போர்டு மேலே கேஸ் போடணும். அது மட்டும் இல்ல, இந்த படத்தினால் அவருக்கு என்ன இழப்பு ஏற்பட்டதோ அதை சென்சார் கிட்டேருந்தே அவர் கிளைம் பண்ணணும். 500 கோடி ரூபாய் அவருக்கு இழப்பு அப்படின்னா அந்த 500 கோடியை சென்சார் போர்டுகிட்டே கேட்கணும். ஆனால் இங்கே என்னன்னா, இந்த படத்தினுடைய ஹீரோ விஜயே கூட ஒரு அட்டகத்தியாக தான் இருக்கார். இது வந்து ஒரு மிகப்பெரிய திருட்டு. இது சாதாரண திருட்டெல்லாம் இல்லை. ஒரு வங்கியை கொள்ளையடிச்சு அந்த லாக்கரை உடைச்சி ஒரு 500 கோடி ரூபாய் எடுத்து ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அதுக்கு நிகரான ஒரு திருட்டு தான் இது. இதுக்காக பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல், சூர்யா, சிவகார்த்திகேயன், விஷால்னு சூரி எல்லாருமே கண்டம் பண்ணி தொடர்ந்து வந்து அவங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்றாங்க. ஆனா விஜய் வந்து இது குறித்து வாயே துறக்கல. எனக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, உங்க வைத்த வழிக்கு நாங்கள்லாம் மாத்திரை சாப்பிடணுமா? நீங்க அப்படி ஹாயா எவன்லாம் கண்டனம் பண்றான், எவன்லாம் நமக்கு ஆதரவா இருக்கான்னு உட்காந்து நீங்க டிவி பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? இது வந்து உங்களை நம்பி ஒரு தயாரிப்பாளர் 300 கோடி 350 கோடி போட்டு இன்னைக்கு அவர் நடு ரோட்ல நிக்கிற நிலைமை வந்திருக்கு. இதுக்கு காரணம் நீங்க தான். ஏன்னா நீங்க இல்லாம வேற ஒருத்தர் இந்த படத்தில் நடிச்சிருந்தா சென்சார்ல இந்த பிரச்சனை வந்திருக்காது. ரைட்டா? அப்ப இந்த பிரச்சனை வந்ததுக்கு நீங்க தானே காரணம். அப்ப அந்த தயாரிப்பாளர் பாதிக்கப்பட்டிருக்காருங்கிற ஒரு குறைந்தபட்ச கோபம் கூட உங்ககிட்ட இல்லைன்னா என்ன அர்த்தம்? இது இந்த நிமிடம் வரை, இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 நாள் ஆகுது. இந்த நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் வந்து வாயே திறக்கல. அதுக்கு அடுத்து தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான்கள் யார்? ரஜினிகாந்த், கமல்ஹாசன், இவங்கெல்லாம் உங்க படத்துக்காக குரல் கொடுக்குறாங்க. குறைந்தபட்சமா எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு எனக்காக குரல் கொடுத்த இவங்களுக்கு என்னுடைய நன்றின்னு கூட நீங்க இன்னும் வாயை திறக்க மாட்டேன்றீங்க. அப்ப நீங்க என்ன வேறொரு உலகத்துல வாழ்றீங்களா அப்படின்னு தான் கேட்க தோணுது. கண்டிப்பா சார். அண்ட் சேம் டைம்ல சார், விஜய் சாரோட மனநிலைமையா என்ன இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். என்னன்னா, இப்போ ஆல்ரெடி படம் வந்து ரிலீஸ் ஆகல, குறிப்பிட்ட டேட்ல நாளைக்கு ரிலீஸ்னா இன்னைக்கு வரைக்கும் பேனர் வச்சு காத்துட்டு இருந்த ரசிகர்கள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ ரிலீஸ் ஆகல, அதுக்கப்புறம் தொடர்ந்து சென்சார் இஷ்யூ, அதுக்கப்புறம் இப்படி ஒன்று நடக்குது. அவரோட மனநிலைமையில அரசியலுக்கு போயிட்டார், இல்லைன்னு சொல்லலை. பட் படமா கடைசி படம், ஒருத்தர் இவ்வளவு வருஷமா கெரியர்ல இருந்துட்டு கடைசி படம் இப்படி இன்டர்நெட்ல லீக் ஆகுதுன்றப்போ அவரோட மனநிலைமையா என்ன இருந்திருக்கும்? நிச்சயமா அதைத்தாங்க நாங்க சொல்றோம். நீங்க வந்து நிச்சயமாக வேதனைப்பட்டிருப்பீங்க, துக்கப்பட்டிருப்பீங்க, துயரப்பட்டிருப்பீங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு கண்ணீர் கூட வந்திருக்கும். அதெல்லாம் நாங்க மறுக்கல. என் கேள்வி என்னன்னா, ஏன் உங்களுடைய மன வருத்தங்களை, மன வலியை வந்து ஏன் வெளியில சொல்ல மாட்டேன்றீங்க? உங்க வலியை ஒரு பக்கம் விட்டுருங்க. ஆனா இங்க வந்து ஒரு படுகொலை நடந்திருக்கு, அதுதான் முக்கியமான விஷயம். என்ன அப்ப அதை கூட நீங்க கண்டிக்க மாட்டீங்களாங்கிறது தான் நாம் எழுப்புற கேள்வி. அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து இதை பண்ணியதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க வெளிப்படையாக வாயை திறந்து பேசும்போது குறைந்தபட்சம் உங்களுக்கு அரசியல்ல ஒரு லாபம் கிடைக்கும்ல. ஏன் அதை கூட நீங்க பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க? அதாவது எலெக்ஷன் இப்போ வரப்போகுது, இன்னொரு 15-20 நாள் இருக்கு.
அதுக்கு பிரச்சாரம் பண்ணணும், அந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்க தவற விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு பக்கம். இது உங்களை முடக்குவதற்கு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய சதி. இது குறித்து நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படிங்கறத எப்படி ஏற்க முடியும்? இவர் எல்லாத்துக்கும் விதிவிலக்கா எதுலையுமே பொருந்தாத ஒரு கேரக்டரா இருக்கிறத தான் நம்மளால ஏற்க முடியல. கண்டிப்பா சார். சேம் டைம்ல சார் இந்த நிறைய பேர் இந்த ட்வீட் போட்டாங்க, நிறைய பேர் அநீதியில் வச்சிருக்காங்க, கண்டனம் நிறைய பேர் தெரிவிச்சிருந்தாங்க. அதுல முதல் ஆளா சிவகார்த்திகேயன் சொல்லியிருந்தது ஒரு செட் ஆஃப் ரசிகர்கள் கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருந்துச்சு, இன்னொரு செட் ஆஃப் ரசிகர்கள் பராசக்தி டயத்துல ஒரு பிரச்சனை போணுச்சு, அதை எப்படி டேக்கிள் பண்றா அப்படின்னு ஒண்ணு. சேம் டைம்ல ரஜினிகாந்த் அவர்கள் 1 டேட் கழிச்சு தான் அதுக்கப்புறம் அதை பண்றாங்க. சோ இந்த 2 விஷயம் பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்ல, பொதுவாகவே செலிபிரிட்டிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எதையுமே ரியாக்ட் பண்ணிட மாட்டாங்க. அதுக்கு அடுத்து இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை 1க்கு 100 தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் எதையுமே ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு பொய்யும் வதந்தியும் மிகைப்படுத்தலும் சோஷியல் மீடியாவில் கொட்டி கிடக்கு. ரஜினி, கமல் உட்பட எல்லாருமே ரொம்ப தாமதமாக தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது தாமதமாக ரியாக்ட் பண்ணதை நினைச்சு நம்ம வருத்தப்படாம ஏதோ ரியாக்ட் பண்ணாங்களே நீங்க சந்தோஷப்படுற சூழல் தான் இன்னைக்கு இங்க இருக்கு. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் போது மற்றவங்கெல்லாம் ஒரு மௌன பார்வையாளராக வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஜனநாயகன் விஷயத்தை எடுத்துங்க. இந்த சென்சார் போர்டு அந்த ஜனநாயகன் படத்தை அசாசினேட் பண்ணிடுச்சு, படுகொலை செய்தது. இந்த வார்த்தை நம்ம வெளிப்படையாவே சொல்லலாம். ஜனநாயகன் படத்தை இந்த தணிக்கை குழு படுகொலை செய்ததை இந்த திரையுலகம் அப்படி கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்தது. இதுக்கு கமலும் விதிவிலக்கில்லை, ரஜினி விதிவிலக்கில்லை, எந்த நடிகர்களும் விதிவிலக்கில்லை. ஸோ இப்படிப்பட்டவர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு கண்டனம் வந்ததுங்கிறதே ஒரு பெரிய ஆறுதலான விஷயம் தான். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனும் பார்த்தீங்கன்னா ஒரு கோ ஆர்டிஸ்டா அவருடைய வருத்தத்தை பகிர்ந்திருக்காரு. இதை நம்ம பராசக்தியில் இவருக்கு எதிராக நின்னாரு, இப்போ ஆதரவா நிற்கிற மாதிரி நடிக்கிறார் அப்படின்னு நம்ம கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சார். அண்ட் சேம் டைம்ல சார் அமீர் அவர்களோட ட்விட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் ஆச்சரியப்படுத்துச்சு. என்னன்னா இதுல ஒரு மதவாதத்தை, இதுலயும் மதவாதத்தை தான் நீங்க பண்ணுவீங்களா, முஸ்லீம் தீவிரவாதியா காட்டிருக்கீங்களா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்கப்போ ஒருத்தரோட கருத்து வேற மாதிரி இருந்தப்போ ஃபேன்ஸ் அப்படியே ஒரு ரியாக்ஷன் அப்படியே அமைதியாவே இருந்து. ஸோ அதை பத்தி இல்ல, அது ஒரு நியாயமான ரியாக்ஷனா தான் நான் பாக்குறேன். ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா ஜனநாயகன் அந்த படம் முழு படமும் லீக் ஆயிடுச்சு. பட் ஒரு எத்திக்ஸ் காரணமா நம்ம அதை பார்க்கல, பார்க்கறதுலயும் ஆர்வம் காட்டல. பட் அதே நேரம் பல பேர் அந்த படத்தை பார்த்துட்டாங்க. ஜனநாயகன் படம் திரைக்கு வரும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துக்கு ஓப்பனிங் கிடைக்குமா, திரையரங்க ஃபுல்லாகுமானே ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படத்தை பலரும் பார்த்து முடிச்சிட்டாங்க. பார்த்து முடிச்சது மட்டும் இல்லை, படம் ரொம்ப மொக்கையா இருக்கு, ரொம்ப கிரிஞ்சா இருக்கு, வழக்கமான மசாலாவா இருக்குங்கிற ரிவ்யூவே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. ஸோ என்னுடைய கணிப்பு என்னன்னா, அமீரும் கூட அந்த முழு படத்தை பார்த்துருப்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா அதனால தான் அவர் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. வெறும் ஸ்டில்ல வச்சோ அல்லது ஒரு சின்ன சில நிமிட கிளிப்ஸை வச்சோ அவர் அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. நிச்சயமாக அவர் அந்த படத்தை பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில தான் அவர் கருத்து சொல்றாரு. அமீர் சொல்ற மாதிரி இந்த படத்தில் காட்சிகள் இருந்தால் அது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். என்னன்னா இன்றைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமியர்களை, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் தீவிரவாதிகளா சித்தரிக்கிற போக்குங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு மக்கள்கிட்ட வர்ற நீங்களும் அதே மாதிரியான ஒரு படத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ப நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன அரசியல் பார்வை இருக்கு? இந்த சமூகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக பாக்குற அதே கண்ணாடி கொண்டு இந்த சமூகத்தை நீங்க பாக்குறீங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. ஸோ ஜனநாயகன் படத்தில் அமீர் குறிப்பிட்ட மாதிரியான காட்சிகள் இருந்தால், ஜனநாயகன் படமே பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய ஒரு கொள்கை படம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து விஜயனுடைய அரசியலும் கேள்விக்குள்ளாகும். அது மட்டும் இல்ல, விஜயனுடைய அரசியல் எதிர்காலமும் கேள்விக்குள்ளாவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். அண்ட் சேம் டைம்ல 2 பேரை இந்த நேரத்தில் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகும் சார். ஒருத்தவங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன், அவங்க இவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு அடி இருக்கும். ஆல்ரெடி ஓடிடி நிறுவனம்லாம் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சேம் டைம்ல ஹெச் வினோத் அவர் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. மற்றவங்கள விட்டுருவோம், ஒரு இயக்குனரா அவரோட ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒவ்வொரு இதுவும் பார்த்து எடுத்திருப்பாரு. அவருக்கு ஒரு கடைசி படமா ட்ரிபியூட்டா கொடுக்கணும். ஸோ அவரோட மனநிலை என்னவா இருந்திருக்கும்? இந்த சைட்ல கேவிஎன் ப்ரொடக்ஷன் இதுக்கப்புறம் இந்த படம் டார்கெட் பண்ண கலெக்ஷன் அடிக்குமா, வருமா ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல? அப்படி இல்ல, வாய்ப்பு இல்லை. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் வெளியாயிடுச்சு, படம் சூப்பரா இருந்துச்சுன்னு வச்சுங்க, இது திருட்டு இதுல பதிவேற்றம் செய்யப்பட்டாலும் படம் சூப்பரா இருக்கு, நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு வருவாங்க. ஆனா ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ரிசல்ட் அந்த படத்துக்கு இல்லை. ரொம்ப ஆவரேஜான ரிசல்ட் தான் இருக்கு. அது நிச்சயமாக வசூலை பாதிக்கும். அதுக்கு அடுத்து இந்த படம் முழு படமும் வெளியானதால் ஓடிடி வியாபாரம் பெரிய அளவுல
பாதிக்கும். ஏற்கனவே 125 கோடிக்கு வாங்கினதாக ஒரு தகவல் இருக்குது அமேசான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தை 50 கோடிக்கு மேலே வாங்க மாட்டாங்க. அதேமாதிரி சேட்டலைட்டும் ஏற்கனவே என்ன விலை கொடுத்தாங்களோ அதில் பாதிக்கு தான் இனிமேல் வாங்குவாங்க. இன்னொரு பக்கம் தியேட்டரிக்கலாம். இப்போ தமிழ்நாடு தியேட்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 105லேருந்து 110 கோடிக்கு எல்லாருமே வாங்கியிருக்காங்க. ஏரியாக்கள் பிரித்து தான் விற்கப்பட்டது. இந்த படம் டிலே ஆகுதுன்னு தெரியும் போதே எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கள் ரேட்டை குறைங்க அப்படின்னு கேவியின் கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இணையத்தில் வெளியாகி பல பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் இந்த விலைக்கு வாங்கிக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா 110 கோடிக்கு விற்கப்பட்ட ஜனநாயகனுடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் 50 கோடிக்கு வாங்க ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ என்ன ஆகுன்னா ஏற்கனவே அவங்க பிளான் பண்ண அந்த 350-400 கோடி வியாபாரம்ங்கிறது சாத்தியம் ஆகாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய நஷ்டம். அதுக்கடுத்து ஒரு டைரக்டரா ஹெச் வினோத் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளான டைரக்டர். அவருடைய திரை வாழ்க்கையினுடைய உச்சம் தான் ஜனநாயகன். இந்த இடையூறுகள்லாம் இல்லாமல் இந்த படம் திரையரங்குக்கு வந்துருந்துச்சுன்னா அதனுடைய வெற்றி நீங்கள் அளவிட முடியாத ஒரு வெற்றியா இருக்கும். அது ஹெச் வினோத்துக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுத்துருக்கும். இப்போ அது நடக்கலைங்கும் போது அவருக்கும் ஒரு பெரிய கஷ்டம் தான். பட் நமக்கு தனிப்பட்ட முறையில் சொல்றது என்னன்னா இப்போ இருக்கிற இயக்குநர்களை பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத்தெல்லாம் ஒரு ரீசனபிளான ஒரு டைரக்டர். ஆனால் அவர் படத்தில் இந்த இஸ்லாமிய தீவிரவாதம்னு ஒன்று காட்டுறது இருக்குல்ல, அதெல்லாம் உண்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா ஹெச் வினோத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர். அவர் எந்த காரணத்தை கொண்டும் அல்லது யார் சொல்லியும் இப்படி ஒரு காட்சிகளை அவருடைய படத்தில் வச்சிருக்க கூடாது. அவர் எப்படி அதுக்கு உடன்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. சேம் டைம்ல சார் ஒரு கருத்து பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் சிரிப்பு இருக்கு, இன்னொரு பக்கம் என்னப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. என்னன்னா விஜய் தரப்புலேருந்து இந்த படத்தை இன்டர்நெட்ல லீக் பண்ணாங்க. இப்போ இருக்கிற அரசியல் சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்றது, நாளே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி இருந்தது? இல்ல அதுதான் இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கு. அதை நம்மளுடைய அறிவை கொண்டுதான் இது சரியா தப்பா அப்படின்னு முடிவு பண்ணணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி செய்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இந்த இணையத்தில் வந்ததால் இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த படம் இணையத்தில் வந்ததால் விஜய்க்கு ஒரு பெரிய மைலேஜ் என்ன அப்படின்னா இந்த படத்துல சில அரசியல்லாம் பேசியிருக்காரு. அதனால தான் தேர்தலுக்கு முன்னால் இந்த படம் வரணும்னு நினச்சி இதை கடைசி படமாக பண்ணார். அது தெரிஞ்சுதான் இவங்க அந்த படத்தை பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படத்தை இணையத்தில் விட்டதன் மூலமாக இவருடைய அரசியல் மக்கள்கிட்ட போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு 500 கோடி ரூபாய் முதலீடு செய்து எடுக்கப்பட்ட படத்தை பழி கொடுக்குற அளவுக்கு விஜய் சீப்பான நபர் கிடையாது. நம்ம அவர் பர்சனலாக அறிந்த வகையில் விஜய் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு ஆங்கிள் சொல்கிறாங்க, இந்த படத்தை இணையத்தில் விட்டதால் இப்போ விஜய்க்கு ஒரு அனுதாபம் ஒன்று வரும். பாரியா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண படத்தை நெட்டில் விட்டாங்களே, அது விஜய் காலி பண்ணுறதுக்கான விஷயந்தானே அப்படிங்கும்போது அது விஜய்க்கு அனுதாபமாக மாறி அதுவும் அவருக்கு வாக்குகளை சேர்க்கும். ஸோ இந்த காரணத்தினால இவர் தான் இதை பண்ணியிருப்பார். இன்னும் ஒரு படி மேலே போயிட்டாங்க. ஆதவ ஒரிஜினாவை கூப்பிட்டு இவர் சொன்னாராம், அவர் தான் இதை போய் திருடி போட்டு விட்டாருன்னு ஆதவ ஒரிஜினா பேரையும் சேர்த்துக்கிட்டாங்க. புஷி ஆனந்த் பேரை சொல்லலை, ஏன்னா அவர் இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு சாமர்த்தியம் கிடையாதுன்னு இவங்களே நம்பிட்டாங்க. ஸோ இப்படியான வதந்திகள்லாம் ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதற்கு பின்னால் திமுக இருக்குங்கிற மாதிரி ஒரு தகவலும் சோசியல் மீடியாவில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் ஒரு லாஜிக் சொல்கிறான், என்னன்னா இந்த படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதியை சித்தரித்து சில காட்சிகள் இருக்கு. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் பெருவாரியாக போகிற மாதிரி இருக்கு. அதை தடுக்கணும் அப்படின்னா இதை தூக்கி வெளியில் போடுவோம் அப்படின்னு அவங்க பண்ணிட்டாங்கன்னு ஒரு தகவல். அதனால இது எல்லாமே சமூக ஊடகங்களில் பரவுகிற ஒரு வதந்தியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் சேம் டைமில் சார் எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, சினிமா வேற அரசியல் வேற அப்படின்ற சொல்லுவாங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அரசியலை வச்சு தான்ப்பா சினிமாவே இருக்கு அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்குல்ல சார். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் இல்லை, அரசியலையும் சினிமாவையும் நம்ம பிரிக்க முடியாது. முக்கியமாக தமிழ்நாட்டு அரசியலில் சொல்கிறேன். இங்கே அரசியலில் சினிமாவின் தாக்கம்ங்கிறது பெருசாக இருக்கும். அதே மாதிரி சினிமாவிலும் அரசியலினுடைய தாக்கம்ங்கிறது பெருசாக இருக்கும். அதுக்கு அடுத்து சினிமாவில் நம்ம நிறைய காட்சிகளை பார்த்துருப்போம். அதில் பல காட்சிகள் நம்ப முடியாததாக இருக்கும், காதில் பூ சுத்துற மாதிரி இருக்கும். அப்புறம் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிலாம் நமக்கு தோணும். ஆனால் இன்றைக்கு சினிமாவில் நடக்கும் காட்சிகளை மிஞ்சுகிற அளவுக்கு இங்கே அரசியல்லையும் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சினிமாவை விட ரொம்ப வேகமாக அரசியலில் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அண்ட் நிறைய நேர்மையான உண்மையான தகவலுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். நன்றி.